ஹாப்பி ஈவினிங். ஹாப்பி ஈவினிங் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ், நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். வெல்கம் டு சூப்பர் சவுண்டி சீரீஸ் டே 55. எஸ், இன்னைக்கு நமக்கான ட்ரெய்னர் மிஸ் மஹ்முதா பேகம், ஒரு டிசிபி லைஃப் ஸ்கில் ட்ரெய்னர், மேலும் கவுன்சிலிங் மற்றும் ஃபேமிலி கவுன்சிலிங்ல சிறப்பு நிபுணராகவும் இருக்காங்க. ஒரு தனி நபர் மற்றும் குடும்பங்களுக்கான ஒரு வழிகாட்டியாகவும் வாழ்க்கையை தெளிவாக்கவும் சமநிலைப்படுத்துவதற்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்காங்க. So let's all warmly welcome Ms. Mahmouda Begum to this beautiful platform. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாப்பி ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே, டுடே டாபிக் உள்ள போலாங்களா? டுடே டாபிக் என்னன்றது யாருக்காவது ஒரு கெஸ்ஸிங் இருக்குதுங்களா? யாராவது கொஞ்சம் கவனிச்சிங்களா? தெரிஞ்சா சொல்ல முடியுமா? எஸ், சர்ச்சிங் ஃபார் சக்சஸ், வெற்றிக்கான தேடல். நம் வாழ்க்கையில அனைவருக்குமே ஒரு தேடல் கண்டிப்பா இருக்கும் இல்லைங்களா? அது ஒரு டாக்டராகவோ, இன்ஜினியராகவோ, அட்வொகேட்டாகவோ, கவுன்சிலராகவோ, ஒரு ஆலிமாகவோ, ஒரு டீச்சராகவோ, ஏன் நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல தலைவன் தலைவியா இருக்கணும்ன்ற தேடல் கூட கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கும் இல்லைங்களா? ஓகே, அந்த தேடல் எப்படி அமையணும்ன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? தேடல்னா என்னங்க? அதாவது ஒரு வார்த்தையோ, ஒரு பேச்சோ, ஒரு வெறுமனே ஒரு பேச்சோ அது இல்ல. அது வந்து நம்ம ஆழ் மனது சிந்தனை, ஆழ் மனதிலிருந்து தோன்றக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா? அதுதான் ஒரு சிறப்பான தேடலா இருக்கும். நம்ம ஆழ் மனது சொல்லக்கூடியதா ஒரு சிறப்பான தேடலா இருக்கும் இல்லைங்களா? அதுதான் வந்து ஒரு மனுஷனை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லும். ஸோ நம்ம தேடல் மூலயமா ஒரு சில சாதிச்ச மனிதர்களை நம்ம இப்ப பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் காமராஜர் ஐயா. அவர் வந்து முதலமைச்சரா இருந்த காலகட்டத்துல அவர் ஒரு விஷயத்த பேசி முடிவு பண்றதுக்காக அந்த ஊர் கலெக்டரை வர சொல்லி கூப்பிடுறாரு. ஒரு தூது அனுப்புறாரு. அந்த தூது அவர் போய் சொன்ன உடனே அந்த கலெக்டரு, காமராஜரோ படிக்காத முதலமைச்சர், நானோ படித்த கலெக்டர். ஸோ அவர் தான் வந்து என்ன பார்க்கணுமே தவிர நான் வந்து அவரை பார்க்கணும் அவசியம் இல்லை, அவரை வந்து என்ன பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. தூது போன ஆள் வந்து காமராஜர் கிட்ட வந்து அதை இந்த விஷயத்த சொல்லும் போது சற்றுமே கோவப்படாம அமைதியா சிந்திக்கிறாரு. அப்போ படிச்சா முதலமைச்சரே எதிர்த்து கேள்வியும் கேட்கலாம், துணிச்சலாவும் தைரியமாவும் வாழ முடியுமா? அப்போ இந்த நாட்டுல உள்ள மாணவ மாணவிங்க அத்தனை பேரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்க பள்ளியை கட்டுறதுக்காக வேண்டி உத்தரவிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அரசாங்க பள்ளிகளும் கட்டப்படுது. அரசாங்க பள்ளிகள் கட்டப்பட்டதுக்கு அப்புறம் எல்லா மாணவ மாணவிகளும் படிக்க வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது வெறும் பணக்கார வீட்டு குழந்தைங்க மட்டும்தான் படிக்கிறதுக்கு வந்தாங்க. கொஞ்ச காலம் போகுது. என்னது இது, வெறும் பணக்கார வீட்டு குழந்தைங்க தான் வராங்க, ஏழைகள்லாம் ஏன் வரல படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் மீண்டும் சர்ச் பண்றாரு. பண்ணும்போது அவருக்கு கிடைச்ச விஷயம் என்னன்னா, அந்த காலகட்டத்துல அன்றாட கூலி வேலைக்கு போனாதான் அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு, இல்லைன்னா அன்னைக்கு தினத்துக்கு பட்டினி அப்படின்ற ஒரு நிலை அவங்களுக்கு இருந்தது இல்லைங்களா? அதனால அதனால அவங்கள வந்து பள்ளிக்கு வர முடியாம சூழ்நிலையா இருந்தது. அது அறிந்த காமராஜர் உடனே பள்ளியிலேயே மதிய உணவு திட்டத்தையும் கொடுக்க சொல்லி உத்தரவிட்டார். ஸோ அதன் மூலயமா தான் பல ஏழை எளிய மக்கள், பல ஏழை எளிய குழந்தைகள் படித்து இன்னைக்கு பெரிய ஆளா ஆனதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஓகே, அடுத்து தாமஸ் ஆல்வா எடிசன். அவரோட தேடல் வந்து இந்த உலகமே இரவு ஆனா இந்த உலகமே வந்து திரி விளக்க தவிர வேற எந்த வெளிச்சமும் இல்லாம இருந்தது. உலகமே இருண்டு போயிருந்தது. ஸோ அவரோட தேடல் வந்து இந்த உலகத்தை வந்து நான் வெளிச்சமயமா ஆக்கணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு அவரு சிந்திச்சு செயல்பட்டு விடாமுயற்சியா தன்னுடைய உழைப்பாலையும் விடாமுயற்சியாலையும் மின் விளக்கையும்
ஒரு பொனோஸ்கோபிக் போன்ற கருவிகளையும் இன்னும் பல்வேறு கருவிகளை கண்டுபிடிச்சாரு. ஸோ அவரால தான் இந்த உலகமே வந்து வெளிச்சமா மாறியது இல்லைங்களா? அடுத்து ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவர் வந்து சின்ன வயசுலயே அடிக்கடி வானத்தை பார்த்து, பறக்கும் பறவைய பார்த்து, இந்த பறவை எவ்வளோ அழகா, உல்லாசமா, உற்சாகமா, சந்தோஷமா பறக்குது. பறந்து அந்த வானத்தையே எட்டி பாக்குது. ஸோ அதே போல நம்ம மனிதர்களும் உற்சாகமா, சந்தோஷமா இந்த வானத்தையே எட்டி பார்க்கணும் அப்படின்ற ஒரு அவரோட தேடல்ல தான் அவர் கல்விய அதிகமா அதிகமா படிச்சு, ஒரு சயின்டிஸ்டாவும் ஆனாரு. ஒரு மிசைல் மேனா ஆனாரு. நம்ம நாட்டுக்கு ஒரு குடியரசுத் தலைவராவும் ஆனாரு. இல்லைங்களா? ஓகே. ஸோ இதே போல தான் நம்மளோட தேடல் வந்து சமூகத்துக்கும், நாட்டுக்கும் ஒரு பயனுள்ளதா அமையணும். இல்லைங்களா? இப்ப உங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி? அதாவது பெரிய பெரிய ஆளுங்க, தலைவர்கள் சொல்றீங்க. அவங்கள போலவே நம்மளும் தேடுனா நமக்கும் வெற்றி கிடைக்கும்னு நம்ப சொல்றீங்க. ஆனா, அது எப்படிங்க சாத்தியம்? அதாவது அந்த காலம் வேற. அவங்க எத்தன வருஷம் கஷ்டப்பட்டாங்க. எத்தன வருஷம் விடாமுயற்சியில அவங்களுக்கு கிடைச்சது ஒரு வெற்றி. ஆனா நமக்கு அந்த மாரி இப்ப இருக்கிற காலகட்டம் அந்த மாரி இல்லையே! அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றலாம். இல்லைங்களா? இந்த காலத்துல டெக்னாலஜியே இல்லாத காலத்துல உலகம் பெருசா இருந்தது. அப்பவே அவங்களால சாதிக்க முடிஞ்சது அப்படின்னா, இன்னைக்கு டெக்னாலஜிலாம் வளர்ந்து உலகம் சுருங்கி நம்ம கையில இருக்குது. ஸோ நம்பளாலயும் முடியும். நம்பளாலயும் சாதிக்க முடியும். எஸ். ஐ கேன். யூ கேன். வி கேன். என்னாலயும் முடியும். உங்களாலயும் முடியும். நம்ம அனைவராலயும் சாதிக்க முடியும். ஓகேவா? இதுக்கு நம்ப இந்திய நாட்டுல மட்டும் தாங்க பிறந்தோம், வளர்ந்தோம், படிச்சோம், வேலைக்கு போனோம், வாழ்க்கையில செட்டில் ஆனோம், குழந்தைங்கள பெத்தோம், அதுங்கள படிக்க வச்சோம், அதுங்கள படிக்க வைக்கிறோம், அதுங்கள வந்து ம கல்யாணம் பண்ணி குடுக்குறோம், பேர பிள்ளைங்கள பார்க்குறோம், செத்து போகணும் அப்படின்ற மைண்ட் செட்டு நம்பளுடைய நாட்டுல மட்டும் தாங்க இருக்குது. ஆனா மேல்நாடுகள் போன்ற அமெரிக்கா, சைனா, ஜப்பான் இன்னும் பல்வேறு நாடுகள்ல சாகும் வரை சாதிக்க மட்டுமே யோசிக்கிறார்கள். ஸோ அதனால தான் நம்ப வந்து அவங்கள மேல்நாட்டுக்காரங்கள பத்தி நம்ம இந்தியால உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே போல நம்மளும் முயற்சி செஞ்சா, நம்மளாலயும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி சாதிக்க முடியும். சாகும் வரை சாதிக்க நம்பளாலயும் முடியும். இல்லைங்களா? ஓகே. எல்லாத்துக்கும் அதாவது அ க காமராஜரோ, தாமஸ் ஆல்வா எடிசனோ, அப்துல் கலாம் ஐயாவ தான் ஆகணும்னு அவசியம் இல்ல. அவங்க ஆகறதுக்கு எந்த ஸ்டெப்ப ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வந்தாங்களோ, அந்த ஸ்டெப் பை நம்ம போனாலே, கண்டிப்பா நம்பளால அந்த சக்சஸ் அவங்க இடத்துக்கும் நம்பளால போக முடியும். எஸ். கேன். முடியும் தானே? எஸ். ஓகே. இது நம்ப சரிங்க. இதெல்லாம் சொல்றீங்க. ஓகே தான். இப்போ வெற்றி அடையறதுக்கு என்ன வழி? அத பார்ப்போமா? ஓகே. அதாவது ஒரு சில விஷயங்கள நம்ப கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாலே, நம்பளால கண்டிப்பா வந்து சக்சஸ் அடைய முடியும். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேஷன். பேஷன்னா என்ன? ஆர்வம். நமக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு, அந்த விஷயத்து மேல நமக்கு ஆர்வம் இருக்கணும் கண்டிப்பா. அந்த ஆர்வம் இருந்தா தான் நம்ம கரெக்ட்டா கொண்டுட்டு போக முடியும். ஓகேவா? அடுத்து ட்ரீம். கனவு. கனவுன்னா என்ன? பகல் தூக்கமோ, இரவு தூக்கமோ இல்ல. நம்ம வாழ்க்கையின் கனவு. அதாவது நமக்கு என்ன அடையணும் அப்படின்ற ஒரு கனவு நமக்கு இருக்கணும். இல்லைங்களா? அந்த கனவோட நம்ம போகும்போது தான் நம்மளால வந்து சக்சஸா பண்ண முடியும். அடுத்து பர்ப்பஸ். பர்ப்பஸ்னா என்ன? நோக்கம். அதாவது நம்ம இந்த விஷயத்த செஞ்சா என்ன நோக்கம் அப்படின்றது இருக்கணும். நோக்கம்னா என்ன? என்ன லாபம்? லாபம்னா நம்ம நமக்காக வாழ்றோமா? இல்ல சமுதாயத்துக்காக வாழ்றோமா? நம்ம குடும்பத்துக்காக வாழ்றோமா? நாட்டுக்காக வாழ்றோமா? அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கணும் நம்மகிட்ட. சரிங்களா? அப்போ நமக்காகவும், நம்ம சமூகத்துக்காகவும், நம்ம நாட்டுக்காகவும்
இது பிரயோஜனமான விஷயத்த நம்ம விட்டுட்டு போகணும். அதுதான் நோக்கம். அந்த நோக்கம் கண்டிப்பா இருக்கணும் நம்மகிட்ட. அந்த நோக்கம் இருந்தா கண்டிப்பா நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். ஓகே. அடுத்து ஹெல்த். சாரி. அடுத்து பிலீவ். பிலீஃப்னா என்ன? இறை நம்பிக்கை. அதாவது ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும்போது, இறைவன்ட்ட வந்து பிரார்த்தித்து அவன்ட்ட, "இறைவா நான் வந்து இந்த விஷயத்த செய்ய ஆர்வமா இருக்கு. நான் இத செய்ய போறேன். இதில எனக்கு வெற்றி குடுன்னு" சொல்லி பிரார்த்தித்து, அவன் மேல பொறுப்ப விட்டுறணும். நெக்ஸ்ட்டு அதே நம்பிக்கைய நம்ப மேலயும் வைக்கணும். இறைவன்ட்ட நான் ஒப்படைச்சுட்டேன். இறைவன் எனக்கு கண்டிப்பா தருவான். என்னால முடியும். என்னால ஒரு ஒரு படியா என்னால வச்சு, என்னால சக்சஸ் பண்ண முடியும். அப்படின்ற நம்பிக்கை நம்ப மேல வைக்கணும். சரிங்களா? அடுத்து ஹெல்த். ஆரோக்கியம். அதாவது நம்ம உடம்பு நல்லா இருந்தா தானங்க எந்த விஷயத்தையும் செய்ய முடியும். உடம்பு நம்ம வந்து நம்ம திடீர்னு ஏதோ ஒரு உடம்பு சரியில்ல. ஏதோ ஒரு சோர்வு அடைஞ்சிடுறோம். ஏதோ ஒரு ஃபீவர் வந்துருது. அடிக்கடி உடம்பு சரியில்லாம போனா, ஒரு விஷயத்த நம்ம வந்து செய்ய முடியுமா? முடியாது. அதுல ரொம்ப சோர்வு அடைஞ்சிரும். அது பின்தங்கிக்கிட்டே போகும். ஸோ நம்ம நம்ம உடம்பு நம்ம ஹெல்த் வந்து ஆரோக்கியமா இருந்தா தான், நம்மள வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளால கொண்டுட்டு போ முடியும். அதுக்காக நம்ம ஜங்க் ஃபுட் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு, நம்ம ஹெல்த் மேல கொஞ்சம் கவனத்த குடுத்துக்கிட்டு, நம்ம வந்து நல்ல சாப்பாடுகள் எடுத்துக்கிட்டு, ஒரு ஜிம்க்கு போறதோ, இல்ல ஒரு எக்சர்சைஸ் பண்றதோ, ஒரு டீப் பிரீத் பண்றதோ, இந்த மாரி சில விஷயங்கள் டெய்லி கொஞ்சம் நம்ம செஞ்சு, நம்ப உடம்ப நம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும். ஓகே. அடுத்து விடாமுயற்சி. விடாமுயற்சினா என்ன? அதாவது ஒரு விஷயத்த எடுத்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு சோர்வு வரும். எந்த விஷயமா இருந்தாலும் ஏற்றம், இறக்கம் இருக்க தானே செய்யும். ஆனா, ஒரு சிலர் என்ன நினைப்போம், எடுத்த உடனே பெரிய லெவல்ல சக்சஸ் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது தப்பு இல்லையா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். அப்போ அந்த கம்மியா கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகும்போது, என்னடா இன்னும் எனக்கு இது சக்சஸ் கிடைக்கலையே! எனக்கு இன்னும் கிடைக்கலையே! இது நான் செஞ்சது சரியா? தப்பான்ற மாரி அவங்க வந்து அந்த ஸ்டாப் பண்ணணுன்ற நோக்கத்துக்கு போகக்கூடாது. அதுல உள்ள மிஸ்டேக்ஸ்ங்கள நம்ம வந்து புரிஞ்சு, அதுல உள்ள மிஸ்டேக்ஸ்ங்கள நம்ம வந்து சரி பண்ணிக்கிட்டு, விடாமுயற்சியா போனோம்னா, கண்டிப்பா நம்பளால வெற்றி அடைய முடியும். ஓகே. அடுத்து பொறுமை. பொறுமைன்னா என்ன? அதாவது ஒரு விஷயம் அதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, சில நேரம் வந்து நல்லா சக்சஸா நல்லா வியாபாரம் நடக்கும். சில நேரம் நடக்காது. சரிங்களா? ஒரு சிலருக்கு லக்கா வந்து உடனே நடக்கும். ஒரு சிலருக்கு லேட்டா நடக்கும். உடனே நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது உண்மையால நம்ம வந்து இறைவன்ட்ட ஒப்படைச்சு கேட்டோம். இறைவன் நமக்கு குடுத்துருக்கான். அது வந்து சந்தோஷம் தான். எல்லாத்துக்குமே சந்தோஷம் தான். இல்லையா? அதே கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா, இறைவன் நம்ம கேட்டத விட பெஸ்ட்டா குடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து பொறுமைய காக்கணும். அந்த பொறுமைய காத்தா, கண்டிப்பா நமக்கு நம்ம கேட்டத விட பெஸ்ட்டா குடுப்பான். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கெல்லாம் வரும்னு நெனைக்கிறேன். நீங்க சொல்றது எல்லாமே நல்லா தான் இருக்குது. இது எல்லாமே நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் நாங்க வந்து ஒரு ஒரு கோர்வையா நம்ம வந்து ஒரு பிசினஸ் செய்யணும் ஆசைப்படுறோம். ஆனா சில தடைகள் வருதே ஏன்? அப்படின்ற மாரி உங்களுடைய கேள்வி இருக்கலாம். இல்லைங்களா? அதுக்கும் ஒரு சில அதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, நம்ம கிட்ட இருக்கிற தவறான எண்ணங்கள் மட்டும் தான். என்னது? தவறான எண்ணமா? நெவர். கிடையவே கிடையாது. நான் எல்லா இடத்துலயும் நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கேன்னா, கரெக்ட்டா இருக்கிறேன். என்கிட்ட தவறு இருக்க சான்ஸே இல்ல. அப்டின்ற மாரி இருக்கும். தோணும். இல்லைங்களா? இல்லங்க. நம்மளும் மனிதர்கள் தானே! கண்டிப்பா நம்ம கிட்டயும் அந்த தேவையற்ற சிந்தனைகள் இருக்க தான் செய்யும். ஓகேவா? அது என்ன? அத எப்படி இக்னோர் பண்ணலாம்? அப்டின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா? அத எப்படி சரி பண்ணலாம்? அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அதாவது ஃபர்ஸ்ட்டு நெகட்டிவ் தாட்ஸ். நெகட்டிவ் தாட்ஸ்னா என்ன? அதாவது ஒரு விஷயத்த இறைவன்ட்ட ஒப்படைச்சு, அ பிரார்த்தனை பண்ணிட்டு, இறங்கி ஒரு பிசினஸ் பண்ண போறோம். பண்ணிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஆகும்போது, இது ஆகுமோ? ஆகாதோ? இது செய்யுமோ? முடியுமோ? முடியாதோ? நான் அன்னைக்கே அவன் சொன்னான். இதெல்லாம் செய்யாதன்னு சொல்லி சொன்னான். நான் தான் கேட்கல. நான் தான் இறங்கிட்டேன். அப்படின்ற மாரி நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடாது. அந்த நெகட்டிவ் தாட்ஸ பாசிட்டிவா மாத்தி, இல்ல நான் வந்து இறங்கிட்டேன். எனக்கு வந்து இறைவன் அருள் புரிவான். கண்டிப்பா என்னால முடியும்.
நான் வெற்றியை நோக்கி தான் போவேன் அப்படின்ட்டு அந்த நெகட்டிவ பாசிட்டிவா மாத்திக்கணும். ஓகேவா? அடுத்தது வந்து தற்பெருமை. தற்பெருமைன்னா என்ன? அதாவது நம்ம கொஞ்ச நாளுக்கு இந்த ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம்னு வச்சுங்களேன். அதுக்கு முன்ன நம்ம வந்து ஒரு சும்மா இருந்திருக்கலாம். இல்ல படிச்சுட்டு இருந்துக்கலாம். இல்ல நான் நெனைச்ச வேலைய தான் நான் செய்வேன். எனக்கு எதுல ஆர்வம் இருக்கோ, அந்த வேலைய தான் செய்வேன்னு சொல்லிட்டு, நம்ம ஒரு பிடிவாதமா வேலை எந்த மற்ற வேலை எதுவும் செய்யாம இருந்திருக்கலாம். இல்லையா? அப்போ வந்து நம்மள வந்து நெறைய பேர் வந்து ஏளனமா பேசியிருப்பாங்க. "என்னடா இன்னும் இப்படி இருக்கிற? எப்ப நீ வேலை பார்க்க போற? என்ன தான்டா செய்ய போற?" அப்படின்ற மாரி நம்மள வந்து ஏளனமா பார்த்துருக்கலாம். அவங்கள பார்த்து இன்னைக்கு நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு கொஞ்சம் நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது, அவங்கள பார்த்து, "பாத்தியா நீ என்ன பார்த்து இப்படிலாம் சொன்ன பாத்தியா? இன்னைக்கு பாரு நான் எப்படி இருக்கிறேன்." அப்படின்ட்டு, "நான் நான் நல்லா இருக்கிறேன். நீ நீ என்ன பார்த்து எப்படிலாம் பேசுனியே?" அப்படின்ட்டு ஒரு தற்பெருமை இருக்கக்கூடாது. அது வந்து நேரடியாவும் சிலர் கேட்கிறவங்க இருக்கிறாங்க. சிலர் வந்து நமக்குள்ளே கேட்டுக்குவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து நமக்குள்ள தான் கேட்டுக்குவாங்க. ஏன்னா, நமக்குள்ள ஏன்னா அடுத்தவங்கள்ட்ட சொல்ல முடியும். சொன்னா க பிரச்சனைகளும் வர சான்ஸ் இருக்கு. அதனால ஒரு சிலர் வந்து சொல்ல தைரியமும் இல்லாம, தனக்கு தானே சொல்றதுல என்ன என்ன நஷ்டம்? அப்டின்னா, அது வந்து நெகட்டிவ் தாட்ஸ் தானே! அது நம்ம நெகட்டிவ் நம்ம மனசுக்குள்ள அடக்கி வைக்கும்போது, நமக்கு தடைகள் இருக்க தானே செய்யும். ஓகே. அதனால அந்த தற்பெருமைன்றது இருக்கக்கூடாது. ஓகேவா? அடுத்தது வந்து ஏளன பேச்சு. அதாவது நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சு நல்லா போவோம். நல்லா கொஞ்சம் நல்லபடியா கொஞ்சம் போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். நல்லபடியா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு போயிட்டு இருக்குது. நம்மள பார்த்து எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம நம்ம வாழ்க்கையில நம்ம தாய் தகப்பனே கூட இருக்கலாம். அண்ணன் தம்பியும் இருக்கலாம். இல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கலாம். யார் வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு கட்டத்துல, ஆமா. என்னடா என்னடா இன்னும் செய்யல, போல, வரலன்னு அதேதான். எல்லாமே வந்து நெகட்டிவ்னா எல்லாமே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரே லெவல்ல தானே இருக்குது. அந்த மாரி சொல்லும்போது, அவங்கள பார்த்து மனசுக்குள்ளேயும் சரி, முதல்ல சொன்ன மாரியே தான். மனசுக்குள்ளயும் சரி, நேரடியாவும் சரி, ஏளனமா, "ஏய் பாத்தியா நீ தான் என்ன பார்த்து நீ என்ன பார்த்து ஏளனமா பார்த்தல்ல, இன்னைக்கு நான் உன்ன பார்த்து ஏளனமா பார்க்குற நிலை வந்துருச்சு பாத்தியா?" அப்படின்னு ஒரு ஏளன பேச்சு நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஒரு இது இருக்கக்கூடாது. ஓகேவா? அத வந்து மாத்தி, நம்ம வந்து பாசிட்டிவா, அவங்கலாம் சொன்னதெல்லாம் நல்லது தானே! அவங்க அவங்க அப்படிலாம் சொன்னதால தானே, அவங்கலாம் இப்படி சொன்னதால, அவங்கலாம் இப்படி பிரஷர் பண்ணதாலன்னு, நம்பளால இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது. நம்ப வந்து ஒரு பிசினஸ தொடங்கி நல்லபடியா கொண்டுட்டு போ முடிஞ்சது அப்படின்னு, அத வந்து பாசிட்டிவா மாத்திக்கணும். ஓகேவா? அடுத்தது வந்து டிமோட்டிவ். டிமோட்டிவ்னா என்ன? அதுவுமே இப்படிதான். அதாவது என்னைக்கோ பேசுனாங்க, என்னைக்கோ செஞ்சாங்க. அதாவது சின்ன வயசுல கூட பேசியிருப்பாங்க. நம்மள ஒருத்தவங்க தவறான வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க. தவறான பேச்சு பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம இன்னைக்கு என்ன ஆக போறோம்ன்றது அவங்களுக்கு அன்னைக்கு தெரியாது இல்லையா? அன்னைக்கு அவங்க பேசியிருப்பாங்க. அதே மனசுல வச்சுக்கிட்டு, இன்னைக்கு நம்ப ஒரு வாழ்க்கையில நம்ப ஒரு வெற்றி அடையணுன்ட்டு ஒரு நோக்கத்துல நம்ப வந்து ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த நேரத்துல அவன் எல்லாம் சொன்னான். அவன் அதெல்லாம் சொன்னான். இவன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும். இவன்லாம் அப்படி சொன்னான். அவன் இப்படி சொன்னான். இவன் அப்படி சொன்னான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு நம்ப இருக்கக்கூடாது. அப்போ அந்த மாரிலாம் நம்ப வந்து நம்ப சக்சஸ் பண்ண போணும்னு நினைக்கும்போது, ஆஹ் அடுத்தவங்கள பத்தி நம்ம பேசும்போது, கண்டிப்பா நம்ம கிட்ட அது நெகட்டிவ்ஸ் தானே அது. அந்த நெகட்டிவ்ஸ் நம்ம கிட்ட தானே இருக்குது. அவங்க கிட்டயா இருக்குது? மற்ற மனிதர்கள்ட்டயா இருக்கு? இல்ல. நம்ம கிட்ட தானே இருக்கு. அப்போ எப்படிங்க அப்புறம் அப்புறம் எப்படி நம்மளால இம்ப்ரூவ்மென்ட் பண்ண முடியும்? அப்புறம் தடைகள் வரதானே செய்யும். ஓகே. அதனால தான் இதெல்லாம் வந்து நம்ம நெகட்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் வந்து கிளியர் பண்ணி பாசிட்டிவா மாத்திக்கிட்டோம்னா, கண்டிப்பா நம்மளால கண்டிப்பா ஒரு சக்சஸ் நோக்கி போக முடியும். ஓகே. இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் செஞ்சா நமக்கு வெற்றி அடைய முடியுமா? அப்படின்றதும் மறுபடியும் இருக்கும் உங்களுக்கு. இல்லைங்களா? அதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன். ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்றேன். அதாவது ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணு. அவங்களுக்கு படிக்கும் போதுலேருந்தே டாக்டர் ஆகணுன்ற ஒரு ஆசை, கனவு, தேடல் இருந்தது. அந்த தேடல்ல இப்ப அப்படி படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு 9த் படிச்சு முடிச்ச உடனே குடும்ப சூழ்நிலை காரணமா அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுடுறாங்க. மேரேஜ் பண்ணி வச்ச உடனே அவங்க குடும்பம், குழந்தைங்க, பிள்ளைங்க அப்படின்ட்டு ப போயிடுது வாழ்க்கை. அதான் அதே ரொட்டேட்டடா ஆயிடுது. என்னடா அப்புறம் ஆனா அவங்களோட தேடல் வந்து அவங்க டாக்டர் ஆன அந்த கனவு வந்து அவங்களுக்கு வந்து தேடல் வந்து இருந்துகிட்டே தான் இருந்தது. மேலும் படிக்கணும், மேலும் படிக்கணுன்ற தேடல் அவங்கள்ட்ட இருந்துகிட்டே தான் இருந்தது.
காலங்கள் தான் கடக்குதே ஒழிய, வருடங்கள் தான் கடக்குதே ஒழிய, அவங்களோட டாக்டர் கனவு வந்து கனவாவே போகுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப சோர்வு அடைஞ்சிடுறாங்க. மனம் தளர்ந்துடுறாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கே தோணுது, ஏதோ எனக்கு என்னமோ ஆகுது. எனக்கு நான் நான் அப்ப என்ன செஞ்சேன்? அதாவது இப்ப எனக்கு என்னமோ ஆகுது. திடீர்னு நான் மவுத் ஆயிட்டேனா? நான் திடீர்னு இறந்துட்டேனா? எனக்குன்னு பெருசுல என்ன என்ன பேர் காட்ட எனக்கு என்கிட்ட என்ன இருக்கு? நான் என்ன செஞ்சேன் இந்த உலகத்துல? என் சமுதாயத்துக்கு, என்னோட குடும்பத்துக்கு நான் என்ன செஞ்சேன்? என்னத்த விட்டுட்டு போறேன்? அப்படின்னு நான் யோசிக்கும்போது தான் யோசிச்சு தேடும்போது தான் எ பொக்கிஷமா ஒரு 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 கோர்ஸ் கிடைச்சது. அது என்னன்னா, டிசிபின்ற ஒரு ஆன்லைன் கிளாஸ். அந்த டிசிபி கிளாஸ நல்லபடியா 1 வருஷம் நல்லபடியா பல தடங்களுக்கு மத்தியிலயும் படிச்சு, அவங்களால ஒரு கிராஜுவேஷன் வாங்க முடிஞ்சது. கிராஜுவேஷன் வாங்கி முடிச்சுட்டு கிராஜுவேஷன் கிராஜுவேஷன் வாங்கி முடிச்சுட்டு, இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு ட்ரெய்னரா இருக்கிறாங்கன்னா, அவங்க வேற யாரும் கிடையாது. இன்னைக்கு அதுதான் நான் தான் அது. எஸ், ஐ கேன், யூ கேன், வி கேன். என்னாலயும் முடியும், உங்களாலயும் முடியும், அனைவராலயும் முடியும். என்னாலயே முடியும். இத்தன வருஷம் கழிச்சு, இத்தன காலங்கள் கடந்ததுக்கு அப்புறம் என்னாலயே முடியுங்கும்போது, கண்டிப்பா உங்களாலயும் கண்டிப்பா முடியும். ஸோ, நம்மளோட தேவை என்னன்னு தேட ஆரம்பிப்போம். நம் தேடலுக்கு இறைவன் வெற்றி அளிப்பான் என்று இந்த தேடலை நம்பிக்கையோடு தேடி சக்சஸ் அடையணும்ன்ட்டு இந்த செஷன இறைவனை பிரார்த்தித்து இந்த செஷனை முடித்துக் கொள்கிறேன். இந்த செஷனை ஏற்படுத்தி குடுத்த, இந்த செஷனை கவனிச்சுட்டு இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ். அண்டு இத செய்ய உருவாக்கி குடுத்த நம்மள நம்மளுடைய சார், டாக்டர், மென்டார் ஹுசைன் பாஷா சார் அவர்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்டு கிர்தர் நஸ்ரீன் சிஸ்டர், சோஃபியா சிஸ்டர், அண்டு சரிஃபா சிஸ்டர், அண்ட் இன்னும் பின்னாடி ஒர்க் பண்ணக்கூடிய அனைத்து கோஆர்டினேட்டர்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். என்னோட பயணிச்ச கிளாஸ்லயும் சரி, இந்த செஷன்லயும் சரி, பயணிச்ச எனக்கு சப்போர்ட் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேத்துக்கும் ஒரு நன்றிகள் சொல்றேன். அண்டு லாஸ்ட்டா இன்னும் என் கூடவே இந்த செஷன் வரைக்கும் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ண என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லி இந்த செஷனை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு ஃபீட்பேக் எனக்கான ஃபீட்பேக் என்னன்றத சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ். ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்றவங்களும் சொல்லலாம். சேட் பாக்ஸ்ல சொல்றவங்களும் சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் நான் சோஃபியா பேசுறேன். சோஃபியா சிஸ்டர். பேசுறேன். வலைஸ்லாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பண்ணிட்டாங்க. சொல்லுங்க you, சிஸ்டர். God bless you. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சிஸ்டர். ஓ, சரிப்பா சிஸ்டர் பேசணும்னு நினைச்சாங்களா? சரிப்பா சிஸ்டர் பேசுங்க. ஏதாவது சொல்லணும்னு நினைச்சாங்களா? சரி, நான் சொல்லலாமா? நான் முடிச்சிட்டேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகேமா, ஓகேமா. சிஸ்டர், உங்களுடைய செஷன் வந்து ரொம்ப தெளிவா, நிதானமா, எந்த அளவுக்கு பொறுமையா எல்லாருடைய ஆழ் மனசுலயும் ஒரு தெரப்பி வாய்ஸ் நோட் மாதிரி, தெரப்பட்டிக் வாய்ஸ் நோட் மாதிரி பதிய வச்சீங்க. அதுவும் கிளைமேக்ஸ்ல வச்சு முடிச்சீங்க பாரு, அது வேற லெவல். அது அதாவது உங்களுடைய ஸ்டோரியே ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா வச்சு சொன்னீங்க பாருங்க. உண்மையாவே யாரெல்லாம் மனசுக்குள்ள லைஃப்ல வந்து தன்னோட மீனிங் ஆஃப் லைஃப்ப தேடிட்டு லைஃப்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு செஷனா இருக்கும் இது. நீங்க சொன்ன ஒரு கருத்துக்களுமே அவ்வளவு தெளிவா எல்லாருக்குமே புரியிற வகையில எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுடைய செஷன்ல மொத்தமா நீங்க குடுத்திருக்கீங்க எல்லாருக்கும். எல்லா பாசிட்டிவிட்டியும் ஒரே இதுல குடுத்திருக்கீங்க. சோ இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? தேங்க் யூ சோ மச். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ரொம்ப நல்லா இருந்துச்சு சிஸ்டர் கிளாஸ். வலைக்கும். கடைசி அவங்க உங்க இதை கொண்டு வந்து முடிப்பீங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்லை சிஸ்டர். அப்படிங்களா? கடைசி எண்டிங் நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. ஓகே சிஸ்டர். தேங்க் யூ பிரதர். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அரேஞ்ச் பண்ணீங்கனால அருமையா. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் பிரதர்.
அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி எப்படி இருக்கீங்க? இருக்கீங்க? தெறிக்க விட்டுட்டீங்க இன்னைக்கு கிளாஸ். உங்களோட அந்த லைவ் எக்ஸாம்பிள் ஜஸாக்கல்லாஹ் சூப்பரா ஹைர். இருந்தது சிஸ்டர். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சிஸ்டர். அது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்தது. மாமுதா சிஸ்டர்னாலே பேச்சு திறமை இருக்கும் கண்டிப்பா. ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லா சொல்லுவீங்க தெரியும். அதனால ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலா உங்களோட கிளாஸுக்கு. பெஸ்டா பண்ணிருக்கீங்க சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். நல்ல ஜஸாக்கல்லாஹ் ஹைர். பாயிண்ட்ஸ் சூப்பரா எடுத்திருக்கீங்க. ஓகே அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர். ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர். துவா செய்யுங்க இன்னும் சிஸ்டர். நிறைய பண்ணணும் இந்த மாதிரி. இன்ஷா அல்லாஹ் துவா செய்வோம். ஜஸாக்கல்லாஹ் அஸ்ஸலாமு ஹைர் அலைக்கும். சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சலாம். வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் எப்படி வரமத்துல்லாஹி இருக்கீங்க வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கும் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நீங்க உண்மையிலேயே நல்லா கிளாஸ் இருக்கீங்களா? வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கும். வேற லெவலா இருந்துச்சு சிஸ்டர். ரொம்ப நல்லா இருந்தது. மாஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நீங்க வந்து பேசுவீங்க. நிறைய விஷயங்கள் வந்து கிளாஸ்லயே வந்து நிறைய சொல்லுவீங்க. அதெல்லாம் நான் வந்து கேட்டிருக்கேன். பட் ஆனா இன்னைக்கு வந்து உங்க ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரி அல்ஹம்துலில்லாஹ் இந்த பிபிடி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சிஸ்டர். ஒரு லைஃப்ல எல்லாருக்கும் என்னென்ன நடக்குங்கிற விஷயத்த ஒன்னொன்னா பார்த்து கரெக்டா கொண்டு போனீங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ். நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா ஜஸாக்கல்லாஹ் ஹைர் இருக்கும்னு நான் சிஸ்டர். நம்புறேன் சிஸ்டர். ஓகே ஜஸாக்கல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஹைர் இதே சிஸ்டர். மாதிரி நீங்க நிறைய 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 வெற்றிகள் இது மாதிரி செய்யணும்னு சொல்லி நாங்க துவா செய்றோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அஸ்ஸலாமு அல்லாஹ் அலைக்கும். துவா செய்யுங்க சார். ஓகே சிஸ்டர். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். தேங்க்யூ. ஓகே சிஸ்டர் பிரதர்ஸ். அஸ்ஸலாமு சப்போர்ட் அலைக்கும். பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைர். வலைக்கும் சலாம். சொல்லுங்க சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு உங்களோட கிளாஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தேடல் இருக்கணும். அந்த தேடல் வந்து சரியான தேடலா இருந்துச்சுன்னா, அது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறது இதாச்சு. எனக்கும் கரெக்ட்டா 14 வயசுல தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எல்லாத்து மேலயும் ஆ. வெறுப்பாவும், கோவமாவுமே இருக்கும். இப்ப எனக்கு 30 வயசு. என் பையனுக்கு ம். 16 வயசு. இது வந்து ஆ. எப்படின்னா ஏத்துக்கவே முடியாது. என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இதா பேசுவாங்க. வீட்ட விட்டு ம். வெளிய வர்றதுக்கே ரொம்ப கூச்சமா இருக்கும். கூச்சமா இருக்கும். ம். ஆ, உண்மையாதான். ஓகே சிஸ்டர். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சிஸ்டர். நீங்க சொல்லையில அந்த ஸ்டோரி லாஸ்டா முடிக்கையில நம்ம ஸ்டோரி மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எனக்கும் இந்த சிந்தனை போயிட்டே இருக்கும் சிஸ்டர். நம்ம மவுத்துக்கு பின்னாடி நம்மள வந்து இந்த உலகத்துக்கு நம்ம செஞ்சுட்டு போகணும் இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிறது செய்வோம். இருக்கும். வந்து பசங்களை வளர்த்தணும், கரெக்டா வளர்த்தணும் அப்படிங்கிற டார்கெட்லயே இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு என்ன ஏதாவது நம்மளும் படிக்கணும், ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். நீங்க ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் நல்லா ஹைர் சிஸ்டர். இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் வருவீங்க. என்ன மாதிரி இன்னும் நீங்களும் வருவீங்க. எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரும் பயணிப்போம். நல்ல துவா ஒரு வெற்றியை செய்யுங்க. தேடி நல்ல ஒரு வெற்றியை தேடி நம்ம பயணிப்போம். ஆமீன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் சலாம். நல்லா இருந்துச்சு உங்களோட ப்ரோக்ராம். மாஷா அல்லாஹ். ஆனால் எனக்கு ஸ்டார்ட்லயே கலந்து கொள்ள முடியாம போயிட்டு எனக்கு கொஞ்சம் அப்படிங்களா? கேட்டுக்கணும். என்பிஆர் அந்த ரேடியோ அந்த லிங்க் கொஞ்சம் அனுப்பிடுமா திருப்பி பார்க்க. இது இது இந்த ரெக்கார்டிங்களா? ரெக்கார்டிங் இன்ஷா அல்லாஹ் கோஆர்டினேட்டர் கேட்டா கூட நாளைக்கு வந்துரும். நாளைக்கு குரூப்லயே வந்துரும் சிஸ்டர். அப்படியா? ஆ. ஒரு லிங்க் ஒன்று போட்டிருந்தாங்க. நீங்க யாரு? உங்க அது பேரு? கொஞ்சம் பேர் வரல சிஸ்டர் உங்களது. ஃபாத்திமா ருஷ்தா. அப்படிங்களா? ஓகே ஓகே. உங்க நம்பர் என்கிட்ட இருக்காது இல்லைங்களா? நீங்க கோஆர்டினேட்டர்ட்ட கேட்டா கிடைக்கும். அப்படியா? அந்த லிங்க் கொஞ்சம் செக் பாக்ஸ்ல போட்டு விட்டீங்கன்னா ஆ, மிஸ் இங்க இதுல ஆயிருந்தா கொஞ்சம் பார்த்துக்கணும். குரூப்ல நீங்க செக் பண்ணுங்க வரும் சிஸ்டர். இதுவரை ஓகே பேசினவங்களது சிஸ்டர். ரெக்கார்டிங் இருக்குது இல்லையா? அது கூடவே இருக்கும் இதுவுமே. அந்த நாளைக்கு கிடைக்கும் அதுவும் அது இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். ஓகே சிஸ்டர். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாமுதா சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கும் பிரதர். ரொம்ப நீங்க எப்படி சூப்பரா இருக்கீங்க? நல்லா இருக்கும் சிஸ்டர். ரொம்ப சூப்பரா, ரொம்ப பொறுமையா, ஆ. நிதானமா கிளாஸ்ல அப்படியே உட்கார வச்சிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா எடுத்தீங்க. ஒரு ரொம்ப நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மெம்பர்ஸ் எடுத்த மாதிரி நல்லா எடுத்துக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சூப்பர் சிஸ்டர். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் அஸ்ஸலாமு பிரதர். அலைக்கும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வலைக்கும் சலாம். Bye.
ஓகே. எல்லாரும் ரொம்ப அழகா ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. உங்களுடைய பொன்னான நேரங்களை இதற்கு அர்ப்பணித்த உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நாளைக்கு இதே போல சுரேஷ்குமார் சார் வந்து ஆர்ட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் அப்படின்ற தலைப்புல பேச போறாங்க. அவங்களுக்கு இதே போல சப்போர்ட் பண்ணுங்க, ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களை எல்லாருக்குமே திரும்பவும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சொல்லிக்கிறேன். நீங்க எல்லாமே நீண்ட ஆரோக்கியத்துடன் மன மகிழ்ச்சியுடனும் வாழணும்னு கூறி பிரார்த்தனை செய்தவர்களாக நாளை சந்திப்போம். பாய் ஃப்ரம் ஷரீஃபா NAPR. தேங்க்யூ ஆல். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ சிஸ்டர். உங்களுக்குமே. அஸ்ஸலாமு அலைக்கும்.